மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹைம் வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹாம் தியானாவஸ்திததத்கதேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகம் 32. ஏவம் பகுவிதா யஜ்ஞாம் விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஏவம் பகுவிதா யஜ்ஞாம் விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் கர்ம சந்நியாச ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் மொத்தம் 4 தலைப்பு வருது, 5 தலைப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி 3 அத்தியாயத்தில் கூறப்பட்ட கருத்துக்களின் மகிமையை பற்றி ஆரம்பத்தில் சொன்னார். அந்த மகிமையை பற்றி சொன்னது முன்னாடி சூரியனுக்கெல்லாம் சொன்னேன்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய பிறப்பு முந்தியது, உங்களுடைய பிறப்பு பிந்தியது, எப்படி சொன்னீர்கள் கேட்கும் பொழுது நான் அவதார தத்துவம் அப்படின்னு சொல்லி அவதார தத்துவத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவதாரம் எதுக்காக எடுக்கிறது, ஏன் அவதாரம் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவதார தத்துவத்தை பற்றியெல்லாம் விளக்குனார். அதுக்கு பிறகு அந்த அவதார தத்துவத்தில் நான் எல்லாவற்றையும் படைத்தேன்னு சொல்லிட்டு படைத்தாலும் படைக்காதவனாக இருக்கின்றேன், செய்தும் செய்யாதவனாக இருக்கிறேன்னு ஒரு கருத்து சொன்னார். அது எப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்யாமல் இருக்கிறது அப்படின்னா அதுதான் இந்த அத்தியாயத்துடைய தலைப்பின் பெயர், ஞான கர்ம சந்நியாச யோகம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு வினை உண்டு, பலன் உண்டு. நல்ல செயல் செஞ்சாலும் பலன் இருக்குது, கெட்ட செயல் செஞ்சாலும் பலன் இருக்குது. நல்லது செஞ்சால் புண்ணியத்தை அனுபவிக்கணும், கெட்டது செஞ்சால் பாவத்தை அனுபவிக்கணும். இது நியதி. இப்போ எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனா எப்படின்னா செய்யாமல் இருக்க முடியாது. இந்த உடலை பொறுத்தவரையில் எந்த செயலும் செய்யாமல் இருக்கவே முடியாது. அனாத்மா ஒரு காலும் செயல்படாமல் இருக்காது. கல் மண்ணு கூட செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, அது ஒரு செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த கட்டடம் கூட பார்த்திங்கன்னா கட்டினது மாதிரியே இருக்குதா, நாளாக அதில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. ஆத்மா என்றைக்குமே செயல்படுவது இல்லை. நம்மளுடைய உண்மையான சொரூபம் ஆத்மஸ்வரூபம். இந்த உடம்பும் மனசும் செயல்படுது, ஆத்மா செயல்படுவது இல்லை. இந்த ஆத்மா என்றும் செயல்படுவது போல் தெரிகிறதே ஒழிய உண்மையில் செயல்படுவதில்லை. அனாத்மா சும்மா இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அனாத்மா என்றும் செயல்படும், ஆத்மா என்றும் செயல்படாது. நான் ஆத்மஸ்வரூபம், எந்த செயலுக்கும் நான் கர்த்தாவும் அல்ல, அதனுடைய பலனை அனுபவிப்பதும் அல்ல என்று தத்துவத்தை அறிந்து இந்த ஞானம் உள்ளே போயாச்சுன்னா அதுக்கு பிறகு நீ என்ன செஞ்சல் வந்தாலும் பாபமும் வராது, புண்ணியமும் வராது. பாபம் வராட்டி பரவாயில்ல சாமி, நல்லது தான், புண்ணியம் வராமல் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். புண்ணியமும் நம்மை பந்தப்படுத்தும். அது மட்டும் இல்லை, பாவச் செயல் செய்ய மாட்டான். அதுக்கு பிறகு ஏதாவது 1-2 பழக்க தோஷம் அல்லது ஏதாவது ஒரு அறியாமல் செஞ்சாலும் கூட அவனை பாதிக்காது. அதனால் எந்த ஒரு கர்ம பலனும் அவனுக்கு இல்லை, அவன் மோட்சத்தை அடைவான். கர்ம பலன் இல்லைன்னு சொல்லும்போது பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். கர்மம் நாம் செஞ்ச கர்மத்துக்கு செயல் பலன் இருந்தால் தான் மீண்டும் பிறக்கணும். அந்த தத்துவத்தை புரிந்துவிட்டால் அவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லி ஞான கர்ம சந்நியாச யோகத்தை பற்றி சொல்லிவிட்டு
இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் மனம் பக்குவமாக இருக்க வேண்டும் சொல்லி 12 சாதனைகள் சொன்னார். நம்ம அதெல்லாம் வரிசையாக பார்த்தோம் 12 சாதனையை. அதில் முக்கியமான சாதனை ஞான யோகம். மிச்ச 11 சாதனை அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு சொல்லி அதில் இறை வழிபாடு ஒரு சாதனை, ஞான யோகம் ஒரு சாதனை. ஞான யோகங்கிறது இப்போ நம்ம பேசுகிறோமே, இந்த பேசுகிறது கேட்குறது தத்துவத்தை கேட்குறதுல ஞான யோக சாதனை. பிறகு இந்திரிய கட்டுப்பாடு, புலன்களை கட்டுப்படுத்துதல், பிறகு மனதை கட்டுப்படுத்துதல், பிறகு தானம் செய்வது, திரவிய யஜ்ஞம், தானம் செய்வது. தானம்னா பொருள் மட்டும் இல்லை, அறிவை தானம் பண்ணுறது, உழைப்பை தானம் பண்ணுறது, இப்படி நம்முடைய காலத்தை கொடுத்தது, இப்படி எல்லாமே திரவிய யஜ்ஞம் சொல்லி தான யஜ்ஞம் சொன்னார். பிறகு தவ யஜ்ஞம், எல்லாத்தையும் வேள்வியாக சொன்னார். யஜ்ஞம்னா வேள்வி, ஒவ்வொரு சாதனையும் வேள்வியாக செய்கின்றான்னு சொன்னார். தவம்னா எல்லாமே தவம்தான். நாம் இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுலேருந்து எல்லா செயல்களும் தவ யஜ்ஞம். பிறகு பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த யோக யஜ்ஞம். பாராயணம் பண்ணுறது, இப்போல்லாம் சாண்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம், சாமியுடைய கிளாஸு கீதையெல்லாம் சாண்டிங் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பாராயணம் செய்வது ஒரு விதமான சாதனை. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாம தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிறோம், பஜன்ஸ் எல்லாம் படிக்கிறோம், அதனுடைய பொருளே தெரியாது, ஆனால் படித்தா புண்ணியம் இருக்குது, அதுக்கு ஒரு சாதனை இருக்குது. இதுக்கு பேர் சப்த கிரகணம்னு பேர். பிறகு அந்த பொருளை உணர்ந்து சொல்வது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருவாசகம் சிவபுராணம் படிக்கும்போது கடைசி வார்த்தை வருது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்லி. அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு படித்தா அது ஒரு சாதனை, அதுக்கு பேர் அர்த்த கிரகணம். பிறகு இப்படியெல்லாம் நல்ல சாதனைகள் செய்கிறது. பிறகு கடைசி என்ன சொன்னான்னு சொன்னால் பிராணாயாமம் ஒரு சாதனை, மூச்சு பயிற்சி, மூச்சை ஒழுங்குபடுத்துறது ஒரு சாதனை. உணவு கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு என்பது ஒரு சாதனை. இப்படி 12 சாதனைகளை சொல்லி இதில் 11 சாதனை மனப்பக்குவத்துக்கு. அந்த மனப்பக்குவம் அடைந்தால் ஞானம் புரியுங்கிறது ஞான யோக சாதனையை பற்றி சொன்னார். இப்படி 12 சாதனைகள் சொல்லி முடித்த பிறகு அதனுடைய பலனை சொன்னார். போன கிளாஸில் நாம் என்ன பண்ணோம், உணவு கட்டுப்பாடை பற்றி பிராணாயாமத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம். பிராணாயாமங்கிறது மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கிறதுல கவனம் செலுத்துறது. அதில் அதுக்கு பேர் பூரகம்னு பேர். பிறகு காற்றை வெளியே விடுறதுல கவனம் செலுத்துறது. சில பேர் அப்படியே மெதுவாக வெளியே விட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிறகு உள்ளே அடக்கிறதுக்கு பேர் கும்பகம்னு பேர். இதை பற்றி நிறைய விரிவாக பார்த்தோம். பொதுவாக மூச்சு காற்றை உள்ள மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டுட்டு எந்த சாதனை செய்தாலும் அது அமைதியாக இருக்கும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது. பிராணாயாமங்கிறது ஒரு பயிற்சி இருக்குது. இது ஒரு பெரிய சாதனை. உணவு கட்டுப்பாடு முக்கியமான சாதனை. ஏன்னா அந்த நாக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதனால் அந்த உணவு கட்டுப்பாடை பற்றி விரிவாக சொன்னார். உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியமான சாதனை எல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பலன் சொன்னார். அதாவது இந்த சாதனைகளை முறையாக செய்து அதில் எஞ்சியதை உண்பவன் அமிர்தத்தை உண்கிறான்னார். இப்போ தானம் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு பொருளை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நாம் அனுபவிக்கிறோம். அப்படி தானம் பண்ணி மீதி இருக்கிறத அனுபவிக்கிறதெல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பானதான். அமிர்தம்னா என்ன, நம்மளுக்கு அழியாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதுக்கு அமிர்தம்னு பேர். பால் கடலில் கடைகிறாங்க, எதுக்காக? அமிர்தத்துக்காக கடைகிறாங்க. இங்கே அமிர்தம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த யஜ்ஞத்தில் மிஞ்சியதை உண்பது அமிர்தத்துக்கு ஒப்பானதுங்கிறார். நீங்கள் ஒரு காலத்தை பயன்படுத்துகிறீங்க, ஆன்மீக சாதனையை செய்கிறீங்க, செஞ்சுட்டு மிச்ச காலத்தை பயன்படுத்தினா அது அமிர்தத்துக்கு ஒப்பானது. இதில் சொல்லப்பட்ட 12 சாதனைகள் இருக்குது. அந்த சாதனைகளை செய்து மீதி இருக்கிறதை அனுபவிப்பவன் அமிர்தத்தை உண்கிறான். அது காலமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். யஜ்ஞத்தில் மிஞ்சியதை உண்பவன் அமிர்தத்தை உண்கிறான் சொன்னார். அப்படி உண்பவனுக்கு என்ன கிடைக்குதான்னு சொன்னால், அவன்
சனாதனமான பிரம்மத்தை அடைகிறான். அழியாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய மாறாத பிரம்ம தத்துவத்தை அறிகின்றான். பிரம்மத்தை அறிஞ்சால் என்ன கிடைக்கும்? அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், மோட்சத்தை அடைகிறான் ஒரு பலன் சொன்னார். சரி, இதை செய்யலைன்னா என்ன அப்படின்னா, அவனுக்கு இந்த உலகத்துலேயும் சுகம் இல்லை, வேறு எந்த உலக சுகமும் இல்லைன்ட்டார். இந்த உலகமும் இல்லை, வேறு எந்த உலகமுமே இல்லைன்னு சொல்லி இந்த 12 சாதனைகளை சொல்லி இதனுடைய பலனை சொன்னார். யஜ்ஞத்தில் மிஞ்சியதை உண்பவன் அமிர்தத்தை உண்கின்றான், அமிர்தத்தை அனுபவிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாதனைகளை செய்யாமல் நாம் உலக வாழ்க்கை வாழக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு சாதனையை செய்கிறோம், செஞ்சுட்டு பிறகு உலக வாழ்க்கை வாழ்கிறோம். இறை வழிபாடு பண்ணிவிட்டு மிச்ச வாழ்க்கை வாழ்கிறதுனா எப்படி அர்த்தம்? அந்த இறை வழிபாடு போக மிச்ச நேரமெல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பானது. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வச்சுருக்க பணமெல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பான பணம். மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு அமிர்தத்துக்கு ஒப்பானது. இப்படி இந்த சாதனைகளை செய்பவன் பிரம்மத்தை அடைகிறான், பிரம்மத்தை அறிகிறான். அப்படி செய்யாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை, எவ்வுலகம் இல்லைன்ட்டார். இது 31 வரைக்கும் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க வேண்டியது 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்து வருது. ஒன்று, இதுவரைக்கும் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் என் சொந்த கருத்து இல்லைங்கிறார் பகவான். கிருஷ்ணரே என்ன சொல்கிறாரு? என் சொந்த கருத்து இல்லைங்கிறார். பகவானே சொல்கிறார் என் சொந்த. பிறகு அவருடைய கருத்துலாம் யார் கருத்து? வேதத்தினுடைய கருத்து. பிறகு இந்த சாதனைகள் எல்லாமே அனாத்மாவிலிருந்து வந்தது, கர்மத்திலிருந்து வந்தது, செயல்களிலிருந்து வந்தது. இந்த செயல் அனாத்மாவிலிருந்து வந்தது. இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டால் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஞான கர்ம சந்நியாசம் சொன்னார் பார்த்தீங்களா, அது 2வது வரியில் சொல்லி முடிக்கிறார். அப்போ என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வேதம்தான் நம்மளுக்கு பிரமாணம், வேதம்தான் மூலம். இப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், போன ஸ்லோகத்தில் சொன்னார், இந்த சாதனையை செஞ்சால் உனக்கு மோட்சம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், செய்யலைன்னா உனக்கு எந்த சுகமும் கிடைக்காதுன்னாரு. இந்த புண்ணிய பாவங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓரளவுக்கு இந்த உலகத்தில் புண்ணியம் பண்ணுறவன் நல்லா வாழ்கிறான், பாவம் பண்ணுறவன் கஷ்டப்படுறாங்கிறது ஓரளவுக்கு தெரியும். சில நேரங்களில் உள்டாவாக இருக்கும் பார்த்தா, வெளியே பார்த்தா. அப்போ இதெல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணுறதுன்னு சொன்னால், எங்கே போய் பார்க்க முடியும்? புண்ணியம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும்னா நம்ம போய் பார்க்க முடியுமா? பாவம் பண்ணால் நரகம் கிடைக்கும்னா பார்க்க முடியுமா? அப்போ அது மட்டும் இல்லை, இந்த சாதனையை செஞ்சால் மோட்சம் இறந்த பிறகு பிறக்க மாட்டாங்கிறது எப்படி தெரியும் நம்மளுக்கு? எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு இது வேதம் சொல்லி இருக்கிறது. வேதம் எத்தனையோ கருத்து சொல்லியிருக்கு, அதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். அதே வேதம் இதையும் சொல்லியிருக்கு, அதில் நம்பிக்கை வைக்கும் வச்சு அதை புரிஞ்சுக்கிறோம். சொந்த கருத்து எதுவுமே இல்லை அப்படின்னு பகவானே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேதத்துக்குத்தான் தகுதி இருக்குது, வேறு யார் சொன்னாலும் நம்ப முடியாது. எப்படி நம்ப முடியும்? அவர் கற்பனையில் சொல்லலாம், உல்டாவாக சொல்லலாம். வேதத்தில், அதனால தான் சொல்கிறேன் வேத பிரமாணம். வாக்குன்னா வேத வாக்கான்னு சொல்கிறோம்ல, கிராமத்துலலாம் சொல்கிற பழக்கம் உண்டு அடிக்கொருக்கா. யாராவது நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர், ஒரு பெரிய மனுஷர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேள்றான்ங்கிறார் ஒருத்தன்ட்ட, என்ன சொல்லுவான்? நான் உங்கள் வாக்குனா வேத வாக்காம்பா. அப்போ ஒரு சாதாரண கிராமங்களில் கூட எப்படி இந்த வார்த்தை போயிருக்கு பார்த்தீங்களா? வேத வாக்குனா அது மீறக்கூடாது, அதில் பொய் இருக்காதுங்கிற கருத்து எல்லாருக்கும் போயிருக்கு. அப்போ இதெல்லாம் வேத பிரமாணம். வேதம் சொல்வது தர்மப்படி வாழ்ந்தால் புண்ணியம் வரும், அதர்மப்படி வாழ்ந்தால் பாவம் வரும் என்பதெல்லாம் வேதம் சொல்லுகின்ற கருத்து. இதற்கு மூலம் வேதம்தான் அப்படிங்கிறார். பெரும்பாலான பாவ புண்ணியத்தினுடைய பலன் நம்ம பார்க்கவே முடியாது, கண்ணுக்கே தெரியாது, அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. வேதம் சொல்லியிருக்கு, அதில் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை சொல்கிறாரு. அதை முதல் வரியில் முதல் பகுதியில் ஏவம் இவ்விதம், இதுவரை நான் கூறிய கருத்துக்கள், இதுவரைக்கும் நம்ம சொன்ன கருத்துக்கள் போல இந்த கருத்துக்கள் மட்டுமல்ல, இந்த சாதனைகள் 12 சாதனைகள் மட்டுமல்ல, இதை போல பகுவிதா யக்ஞாகா, பகுவிதான பலவிதமான சாதனைகள்
யக்ஞாகன சாதனைகள், விதவிதமான சாதனைகள். ஏவம் பகுவிதா விக்ஞா, இவ்விதம் சொல்லப்பட்ட சாதனைகள் போல பலவிதமான சாதனைகள் வேதத்தில் சொல்லியிருக்கு. நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேங்கிறார். இவர் என்ன சொல்கிறார் பகவான்? நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேன், உதாரணத்துக்காக சொன்னேன். ஆனால் பலவிதமான சாதனைகள் வேதத்தில் கூறப்பட்டு, உபனிஷதங்கள்லாம் போனீங்கன்னா தியானத்தில் அப்படி அத்தனை தியானம் சொல்லப்பட்டிருக்கு. உபாசனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபாசனை இருக்குது, அவ்வளவு சாதனைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சிலதை பின்பற்றினாலே நம்மளுக்கு சித்த சுத்தி ஞான யோகத்துக்கு போக முடியும். இப்படி பலவிதமான சாதனைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் கொஞ்சத்தை மட்டும் உனக்கு சொல்லியிருக்கிறேன். முதல் வரியில் அடுத்த பகுதி, விததா பிரம்மணோ முகே. இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, பிரம்மணோ முகே, வேதத்தினுடைய வாயிலில் பரவி இருக்கின்றது. பலவிதமான சாதனைகள் வேதத்தில் பரவி எங்கு பார்த்தால் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. விததான்னா பரவி இருக்கிறது. எங்கே? பிரம்மணோ முகே. பிரம்மணோ முகேன்னா பிரம்மத்தின் வாயிலில். பிரம்மங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. இங்கே பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம். பலவிதமான சாதனைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உனக்கு ஒரு சிலதை மட்டும் உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறார். இதை சொல்லி இதுக்கெல்லாம் வேதம் தான் பிரமாணம்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? இந்த தலைப்பெண்ண ஞான கர்ம சந்நியாச யோகம். செயல்லாம் எங்கேருந்து வருது? அனாத்மாவிலிருந்து வருது. ஆத்மா செயல்படாது. அதை இங்கே சொல்லி முடிக்கிறார். இங்கே ஞான கர்ம சந்நியம். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த கருத்தை சொல்கிறார். ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை, செயல்கள் அனைத்தையும் செய்வது நம்மளுடைய சரீரமும் மனமும் தான் அப்படிங்கிறார். இதை கடைசியில் இங்கே சொல்லி முடிக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ சாதனைகளை சொல்லிட்டார். சொன்ன பிறகு ஏன் இதுக்கு இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, ஆத்மா எந்த செயலும் செய்யாதுன்னு சொன்ன பிறகு என்ன சொல்ல 12 சாதனைகளை சொல்கிறார். அதுதான் ஒன்றுமே செய்யாத பிறகு எதுக்கு இந்த 12 சாதனைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடலாம். ஒன்றுமே செய்யாததுக்கு போய் ஏன் சாதனைகள் சொன்னது? அனாத்மாவினுடைய செயல்தான். அனாத்மாவில் தான் மனசு இருக்குது, புத்தி இருக்குது. அந்த மனசையும் புத்தியும் பக்குவப்படுத்தினா தான் ஆத்ம தத்துவமே புரியும். அப்போ இந்த செயல்படுவதும் அனாத்மா தான். அப்படிங்கிறதுக்காக ஆத்மா செயல்படவில்லை என்றாலும் கூட இந்த கருத்துக்கள் அனாத்மா செயல்படுகிறது, அனாத்மாவில்தான் இந்த சாதனைகள் எல்லாம் வருகின்றது, அது உடல் மனதினுடைய செயல்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஏன்னா நிறையா சாதனைகளை சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? ஆத்மா செய்யாதுன்னு வேறு சொல்லிவிட்டார். இதெல்லாம் செய்யுன்னு சொல்கிறாரு 12 சாதனைகளில். அதுக்கு முன்னாடி செய்யாதுன்னு சொல்லிட்டார். ஆத்மா செய்யாதுன்னு சொல்லிவிட்டு இந்த 12 சாதனையை செய்யின்னு சொன்னால் ஒரு கான்ட்ராவர்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அந்த கருத்தை நிறைவு செய்கின்றார். ஆகவே நல்லா புரிஞ்ச பிறகு நான் எந்த செயலும் செய்வதில்லை, இதெல்லாம் அனாத்மாவின் தர்மம், ஆத்மாவினுடைய தர்மம். இதெல்லாம் எப்போ பயன்படும் சொன்னால், நல்ல சாதனைகள் செஞ்சு தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நல்ல விரதம் இருந்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி அதிகம் வருது இந்த கருத்து, இன்னொரு அடுத்த ஸ்லோகத்துலேயும் வருது. நல்ல விரதமெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு செய்ய முடியலை, என்ன பண்ணும்? மனசு கவலையாயிரும், இன்றைக்கி செய்ய முடியலையேன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்லணும்? இது அனாத்மாவின் தர்மம், இது ஆத்மாவின் தர்மம் இல்லைன்னு ஞான வேலை செய்யணாங்க. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், இதை புரிஞ்சுக்கிட்டாத்தே மோட்சம்னு சொல்கிறார். அது 2வது வரியில் சொல்கிறாரு, கர்மஜான் வித்தி, செயலிலிருந்து வந்ததாக தெரிந்துகொள். இவை அனைத்தும் எதிலிருந்து வந்ததாக தெரிந்துகொள்? செயலிலிருந்து வந்ததாக தெரிந்துகொள். தான் சர்வான், இந்த சாதனைகள் அனைத்து சாதனைகளையும் செயல்களிலிருந்து வந்ததாக தெரிந்துகொள். செயல்னா என்ன? காயிகம், வாசிகம், மானசம். உடல் செய்யும், மனசு செய்யும், வாக்கு பேசுகிறது, சிந்திக்கிறது, கர்மங்களை உடல் செய்கிறது. இதிலிருந்து தான் எல்லாமே வந்தது. அனாத்மாவினுடைய தன்மை தான் செயல்படுவது, ஆத்மாவினுடைய தன்மை செயல்படுவது இல்லை. ஏவம் ஞாத்வா, இவ்விதம் அறிந்து விமோக்ஷியசே, நீ மோட்சத்தை அடைவாய். ஆத்மாவாகிய நான் செயல் செய்யவில்லை, உடலும் மனமும் வாக்குதான் செயல்படுகிறது என்று அறிந்தால் நீ மோட்சத்தை அடைவாய்ங்கிறார்.
அதாவது மோட்சம்னா என்ன? துக்கப்படாமல் இருக்கிறது. மோட்சம்னா என்ன? இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுதே ஆனந்தமாக நிறைவாக இருக்கு. துக்கம் எதுலேருந்து வருது தெரியுமா? சுருக்கமாக சொன்ன 2 விஷயத்துலேருந்து வரும். இதை நான் ஏன் செஞ்சேன்னு சொல்லி கஷ்டப்படுவோம், இதை செய்யாமல் விட்டுட்டேன்னு கஷ்டப்படுவோம். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இதை ஏன் நான் செஞ்சேன், அப்புறம் இதை ஏன் செய்யலை, துக்கத்துக்கு காரணம் பார்த்தேன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது 2லேருந்தே இருக்கும். இந்த 2 எண்ணம் தான். இதை நான் ஏன் செய்தேன், இதை நான் ஏன் செய்யவில்லை. செஞ்சுட்டு துக்கப்படுறது, இல்லாட்டி செய்யலைன்னு துக்கப்படுறது, இது 2 தான் இருக்குது. இந்த 2 எண்ணமும் இல்லாதது தான் மோட்சம். அப்படி 2 எண்ணமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆத்மா அகர்த்தா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அகர்த்தா, ஆத்மானா தனியாக எங்கேயோ இருக்குது, அது செய்யாது நினைக்கக்கூடாது. என்னுடைய உண்மை ஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அனாத்மாவை புரிஞ்சுக்கிறாமல் இந்த உடல் மனசெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கருவி தான். இந்த உடலும் மனசும் இந்த உலகத்தில் ஒரு வாடகை வீடு. வந்திருக்கோம், செயல்படுறோம், ஒரு நாளைக்கே விட்டுட்டு போயிடுவோம். இது டெம்பரவரியாக ஒரு கருவி மாதிரி. அதனால் நான் இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா செயல்படுவது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஞான கர்ம சந்நியாசம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அதை நிறைவு பெறுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஒரு முக்கியமான கருத்து வருது. இவ்வளோ சாதனைகள்லாம் சொன்னார், இதில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி இந்த முக்கியமான சாதனையை நீ எங்கே இருந்து பெற வேண்டுங்கிற கருத்தையும் சொல்ல போகிறாரு. 33வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இது சுருக்கமான விஷயந்தான். என்ன விஷயம்? இதில் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து சாதனைகளும் வேதத்தில் சொல்லப்பட்டது. அது உதாரணத்திற்காக சுருக்கமாக சொன்னேன். இது மாதிரி பலவிதமான சாதனைகள் இருக்கிறது. இந்த சாதனைகள் எல்லாம் செயலிலிருந்து வருவது, செயல் அனாத்மாவிலிருந்து வருவது. ஆத்மா செயல்படாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ மோட்சத்தை அடைவாய். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஏவம் இவ்விதம், இதுவரை கூறிய சாதனைகள் போல பகுவிதா பலவிதமான யக்ஞா சாதனைகள், யக்ஞங்கள் விததா பிரம்மனோ முகே. பிரம்மனோ முகேன்னா வேதத்தின் வாயிலில், வேதத்தில் விததா பலவிதமாக, விததான்னா பலவிதமாக விவரிக்கப்பட்டுள்ளது, பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். வேதத்தின் வாயிலில் பரவி இருக்கிறது, விவரிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் சொன்ன சாதனையைப் போல இன்னும் எத்தனையோ சாதனைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். முதல் வரி. 2வது வரியில் கர்மஜான் வித்தி தான் சர்வான். தான் சர்வான்னா இவை அனைத்தும். இந்த அனைத்து சாதனைகளும் கர்மஜான் வித்தி செயலிலிருந்து வந்ததாக வித்தி அறிந்துகள். கர்மஜான்னா செயலிலிருந்து வந்ததாக வித்தி அறிந்துகள். பிறகு தான் சர்வான் ஏவம் ஞாத்வா இவ்விதம் அறிந்து விமோக்ஷியசே நீ மோட்சத்தை அடைவாய். இது இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிறவா நிலையை அடைய முடியும் சொல்லி இந்த கருத்தை இங்கே நிறைவு செய்கிறாரு. அடுத்து ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்துக்கான பதிலை சொல்லிவிட்டு இதெல்லாம் நாம் எப்படி யாரிடமிருந்து பெற வேண்டும், எந்த மனதிடமிருந்து, இப்போ எந்த மனநிலையில் இந்த ஞானத்தை பெற வேண்டுங்கிற ஒரு முக்கியமான கருத்து. 2 ஸ்லோகம் வருது, 2 முக்கியமான ஸ்லோகம். அதை பார்க்கலாம். 33, 34. 33 படிக்கலாம். ஸ்ரேயான் த்ரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞப் பரந்தபம் சர்வம் கர்மாகிலம் பார்த்தம் ஞானே பரிசமாப்யதே. ஸ்ரேயான் த்ரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞப் பரந்தபம் சர்வம் கர்மாகிலம் பார்த்தம் ஞானே பரிசமாப்யதே. எல்லா சாதனைக்கும் முடிவுரையான ஸ்லோகம். இங்கு ஒரு முக்கியமான கருத்து வருது. நிறைய பேருக்கு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த சாதனைகளை பற்றி.
அதற்கு இங்கே ஒரு பதிலாக வருகின்ற சுலோகம் இந்த சுலோகம். இந்த சுலோகத்தின் சாரம் என்னன்னா, நாம் செய்கின்ற எல்லா சாதனைகளையுமே ரெண்டாக பிரிச்சிடலாம். எத்தனையாக பிரிக்கலாம்? ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று ஞானம், ஆத்ம ஞானம், மிச்சம் எல்லாம் ஒன்று. ஒன்று ஆத்ம ஞானம், இது ஒரு சாதனை. ஆத்ம ஞானத்தை பெறுவது ஒரு சாதனை. நீ அதுக்கு பிறகு என்னென்ன தியானம், ஜபம், பூஜை, இது விரதம் என்னென்ன சொல்கிறியோ அதெல்லாம் ஒன்று, ஒரு பாட்டு. இதெல்லாம் ஒன்று, அது எல்லாம் ஒன்று. ஆத்ம ஞானம்னு என்ன? தன்னை அறிவது ஒரு சாதனை. மிச்சம் இதுக்காக என்னென்ன பண்ணுற அத்தனை எல்லாம் ஒன்று, ஒரு கேட்டகரியில் சேர்த்துடலாம். தன்னைன்னா நான் ஒரு ஆள், மிச்சம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது மாதிரி. இந்த ஒரு பழைய சினிமா படம் ஒன்று, குளமா குணமான்னு, அதில் கடைசி சொத்தை பிரிப்பான், பார்த்துருக்கீங்களா? கடைசி ஒரு சீன் வரும், சொத்தை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன், உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கேன்னு சொல்லுவான் தம்பிகிட்ட. எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருவான், பிரித்து வச்சுக்க மாட்டான். பத்திரங்கிற எல்லா சொத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சுருவான். எங்கே ரெண்டாக பிரிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்தவனும் குழப்புவாங்க. எல்லாத்தையும் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன்னு மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கிறாரு. எங்கே ரெண்டு இருக்குதுன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவான், அவர் ஒன்றா பிரிச்சுக்கிட்டார், மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாருன்னு சொல்லி. அது மாதிரி நான் என்னை அறிதல் அது மட்டும் ஒன்று. மிச்சம் நீ என்னென்ன பண்ணிக்க, நீ சொர்க்கம் போகிறது, அங்கே போகிறது, இந்த சாதனை, அந்த சித்தி, இந்த சித்தி, என்ன சொல்கிறையோ அத்தனையும் ஒன்றுன்ட்டார். எப்படி பாருங்கள், நான் தனி, என்னை அறிதல் என்பது முக்கியம், இதுதான் முக்கியமானது. ஆனால் என்னன்னா இதை விட்டு போட்டு எல்லாம் செய்வாங்க. எது முக்கியமோ அதை விட்டுறது. இந்த ரெண்டு சாதனையை சொல்கிறாருங்க. உயர்ந்த சாதனை அனைத்திலும் உயர்ந்தது. அந்த ரெண்டாக பிரிக்கும்போது யார் பெரிய ஆள்? அவன் பெரிய ஆளா, சொத்து பெருசா? யோசிச்சு பாருங்க. சினிமா தான், அது வேறு டாபிக் வந்தாலும் கூட யோசிச்சு பார்த்தா கரெக்டாக பொருந்தான். நான் பெருசா, என் சொத்து பெருசான்னு என்ன சொல்லுவான்? எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. எனக்கு அதெல்லாம் எதுக்கு? எனக்காகத்தான். அப்போ நான் முக்கியம், அது முக்கியமான, எது முக்கியம்? அதே முக்கியம். அது மாதிரி ஆத்ம சாதனை, ஆத்ம ஞானம் ஒன்று, அது உயர்ந்த சாதனை. மற்ற அனைத்து சாதனைகளும் தாழ்ந்ததுங்கிறத விட ரெண்டாவது தான். மிக மிக ஹையஸ்ட் சாதனை என்ன? ஆத்ம சாதனை. இதை பகவான் சொல்கிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லலை, பகவானே சொல்கிறார், கிருஷ்ணரே சொல்கிறார். ஏன்னா அதில் நிறைய பேர் குழப்பம் இருக்குது. அதாவது 12 சாதனைகள் சொன்னதில் பார்த்தீங்கன்னா 11 சாதனை ஒன்று, அதில் ஞான யோகம் ஒன்று சொன்னார். சமம் தமம்லாம் சொன்னார், பிராணாயாமம்லாம். நம்மளுக்கு எந்த சாதனையை செய்கிறது அப்படின்னு சந்தேகம் வரலாம். பிறகு எந்த சாதனையை செஞ்சால் மோட்சம் கிடைக்குங்கிறத சந்தேகம் வரலாம். இங்கே எல்லாத்தையும் நீக்கி பகவான் தெளிவுபடுத்துகின்றார். உயர்ந்த சாதனை ஆத்ம ஞானம், அதுவே உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். இல்லையே பக்தியிலே மோட்சத்தை அடைஞ்சாங்க, அதிலே மோட்சத்தை அடைஞ்சாங்க, இதில் மோட்சத்தை அடைஞ்சாங்க, கர்மயோகம் பண்ணியே மோட்சத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு புகழ்ச்சிக்காக சொல்கிறது. அது மட்டும் இல்லை, சும்மா உட்காந்துருக்கிறவனை போய்கிட்டு சினிமாவே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன், நீ போய் பக்தி பண்ணுப்பா, உனக்கு மோட்சம் கிடச்சிரும், சந்தோஷம் கிடச்சிருன்னு சொன்னால் போவான். புரியுதுங்களா? பிறகு அதிலே நிற்கக்கூடாது. அது என்ன பண்ணோம், வழியை நம்ம காட்டி விட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் உயர்ந்த சாதனைக்கு, ஏதாவது ஒரு சாதனையில் முதல்ல உள்ளே போகணும். ஆனால் கடைசியில் என்ன பண்ணணும்? உயர்ந்த சாதனைக்கு போய்விட வேண்டும். அதற்கு மேலே ஒரு சாதனை கிடையாது. ஆத்ம ஞானத்துக்கு மேலே ஒரு சாதனை இல்லை. ஆத்ம ஞானம் என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், கேட்டல், சிந்தித்தல், தெளிவு பெறுதல். எதுக்கு இந்த ஞானத்தை உயர்வாக பகவான் சொல்கிறாருன்னு சொன்னால் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன சாதனை செஞ்சு அதில் ஒரு பலன் கிடைக்குமா இல்லையா? அந்த பலன் நித்தியம் கிடையாது, அனித்தியம்தான். இப்போ பெரிய சித்தியெல்லாம் பெறுறாங்க, பெரிய பெரிய தவசெல்லாம் பண்ணி முக்காலம் அறிதல் அது பண்ணுறது. நான் என்னுடைய ஆயுளை 1000 வருஷம் ஆக்கிக்கிறேன், இல்லை அழியாத உடம்பை வச்சுக்கிறேன், அப்படி எத்தனை சாதனை பண்ணாலும் அந்த சாதனையினுடைய பலன் எவ்வளவு? அனித்தியம்தான். யாராவது இருந்திருக்காங்களா அப்படி சாதனை பண்ண ஒரு ஆள்?
எனக்கு வந்து இப்போ மரணமே வரக்கூடாதுன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? அந்த வரம் பகவானே கொடுக்கறதில்ல. உனக்கு இதனால் அழிவு வராது, அதனால் அழிவு வரான்னு கொடுப்பாரு. பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அழிச்சிடுவார். அவன் கேட்காத. ராமர் என்ன கேட்டார்? மனுஷனால். ராவன் என்ன கேட்டான்? மனுஷனால் சாகக்கூடாதுன்னா. இன்னொருத்தன் யாருனாலையும் சாகக்கூடாது, என் இன்னொரு சொன்னார், நான் யார் தலையில் வைக்கிறேனோ அவன் இறந்து போகணுலாம் கேட்டான். இரண்யகசிப்பு ஒரு மாதிரியாக வரம் கேட்டான். எல்லா வரத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அவன் அழியாமல் இருந்தான் அந்த தவத்தில். அவன் கேட்ட வரத்தினுடைய பலனும் அனித்தியமாகத்தே எரிஞ்ச ஒளி, நித்தியமான பலனாக ஒன்று கூட கிடையாது. ஆனால் ஆத்ம சாதனையில் கிடைக்கும் பலன் நித்திய பலன். இதுக்கு மேலே ஒரு பலன், அதனால் இது உயர்ந்தது. பிறகு ஞானத்தினால் அனைத்தையும் அடைந்தவனாகின்றான். இந்த சாதனையில் அவன் எல்லாத்தையும் அடைஞ்சவனாகிறான். மூணாவது, இந்த அகங்காரம் வேறு எந்த சாதனை செஞ்சாலும் போகாது. ஆனால் ஆத்ம ஞானம் ஒன்றே இந்த அகங்காரத்தையும் அழிக்கும். அதனால் இது மிக உயர்ந்ததுங்கிறார். பார்க்கலாம் ஒவ்வொன்றாவும். அதான் எல்லாமே அனித்தியம்தான். ஒரு காலத்தில் அவைகளெல்லாம் அழியக்கூடியது. ஒரு காலத்தில் ஆரம்பித்து ஒரு காலத்தில் போயிடும். வேறு எந்த சாதனையில் செஞ்சாலும் கூட ஞானத்தோடு ஒப்பிட்டால் எல்லாமே போயிடும். பிறகு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஞானத்தினால் அடையக்கூடிய பலன் என்னன்னா, எனக்கு ஒன்றுமே வேணான்னு போயிடும். அடைய வேண்டியதையெல்லாம் அடைந்து விட்டவனாக ஆகின்றான். பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய தபஸாக இருக்கட்டும், பூஜை பண்ணுறவனாக இருக்கட்டும், தியானம் பண்ணுறவனாக இருக்கட்டும், அதோடு சேர்ந்து என்ன வரும் தெரியுமா? ஒரு ஆணவமும் வந்துடும். நான் இவ்வளவு பூஜை செஞ்சுருக்கேன் தெரியுமா? இந்த சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் 36 வருஷம் போயிட்டேன், நான் குருசாமி ஆயாச்சு, அதில் ஒரு கர்வம். நான் இவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கேன்னு ஒரு கர்வம். நான் இவ்வளவு தியானம் பண்ணியிருக்கேன்னு ஒரு கர்வம். அப்போ இந்த எல்லா சாதனையும் எண்ணத்தை கொடுக்குதுன்னா அகங்காரத்தை போக்குறதுக்கு பதில் அகங்காரத்தை கொடுத்துருது. அதே மாதிரி மற்ற கல்விகளும் அப்படித்தான். ஒருத்தர் பெரிய படிச்சு என்ன பண்ணுவார், அதோட சேர்ந்த கூட வந்துடும். வித்வான்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அகங்காரம் இல்லாட்டி ஒரு வித்வானே இல்லை. ஒரு பெரிய இசை ஞானியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய சினிமா டைரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கலெக்டர், அதில் உயர்ந்த ஸ்தானத்தை போய் நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது என்ன பண்ணேன், அந்த பொறுப்போடு சேர்ந்து ஆணவம் வந்து சேர்ந்து உட்காந்துரும். கர்த்தೃத்துவம் தான் என்ற அகங்காரம் எல்லா சாதனையிலையும் வந்துடுது. ஆன்மீக சாதனையிலையும் வந்துடுது. தகுதி இல்லாமல் வேதாந்தம் படித்தா வேதாந்தத்துலேயும் வந்துடும். வேதாந்தம் எதுக்கு படிக்கிறோம்னா அகங்காரத்தை போக்குறதுக்கு, நான்கிற எண்ணத்தை போக்குறதுக்கு தான் அகங்காரம் படிக்கிறோம். ஆனால் வேதாந்தத்தை என்ன பண்ண தகுதி இல்லாமல் படித்தா வந்துடும். ஒருத்தன் வந்து ஒரு காலில் முள் தைச்சிருச்சான். அந்த முள்ளை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். திருப்பி எடுத்துக்கிட்டே இருந்து பிறகு உட்காந்து வேதனை பண்ணி, என்னடா முள்ளைத்தானே முள்ளத்தை எடுத்த, எதுக்குற வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா, நான் முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளை வச்சு எடுத்து அந்த முள் உள்ள குத்திக்கிருச்சு. நான் அது போய் மாட்டிக்கிருச்சு. நான் முள்ளை எடுக்க முள்ளை பயன்படுத்தி அந்த முள் உள்ள போய் மாட்டிக்கிட்ட என்ன ஆகுறது? அது மாதிரி அகங்காரத்தை நீக்கிறதுக்கு சில பேர் வேதாந்தம் படிச்சுட்டு என்ன பண்ணுறது, இதில் ஒரு அகங்காரம். நான் வந்து இத்தனை உபனிஷத் படிச்சிருக்கேன், நான் கீதை படிச்சுட்டேன், அது படிச்சுட்டேன், இது படிச்சுட்டேன்னு சொல்லி பெரிய ஆணவம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தகுதி இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ளே அது வெளியே சொல்கிறது வேறு, ஆனால் உள்ள ஆள் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு தான் வேதாந்தம் படிக்கிறோம். அதுவே நம்மளுக்கு கர்வத்தை உண்டாக்கி விடக்கூடாது. அதனால் சரி, வேதாந்தம் படித்தாலும் கர்வம் வந்துடும், அதனால் வேதாந்தம் படிக்கிறதே விட்டுறேன். எந்த சாதனை பண்ணாலும் எனக்கு வந்து கர்வம் வருது, அதனால் சாதனையே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கவனமாக கையாளணும். எல்லா சாதனைகளும் வேதாந்தம் படிக்க தகுதியை கொடுக்கும். அந்த வேதாந்தம் அந்த கர்வத்தையும் நீக்கிவிடும். ஏன்னா இவனுக்கு வேதாந்தம் எப்படி கர்வத்தை நீக்குதுன்னு சொன்னால், வேதாந்தம் என்ன பண்ணுது, செய்கிறவனவே இல்லையேன்னு ஆய்க்கிறது. செய்கிறேன்னு நான் செய்யலேன்னு ஆய்க்கிறது. அப்போ எப்படி அவனுக்கு கர்வம் வரும்? அகங்காரமே அழிஞ்சு விடுகிறது. கர்த்தೃத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும், நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணத்தை அழித்து விடுகிறது. துக்கப்படுது, மனசுதான் துக்கப்படுது, நான் படலேம்பான். மனசில் கொஞ்சம் நேரம் இருக்குது, பிறகு போயிடும். எந்த வேதனையும் பாருங்கள், எப்போயாவது பெர்மனெண்ட்டாக இருந்திருக்கா? எந்த சுகமும் பெர்மனெண்ட்டாக இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் செய்கிறதும் சரி, அனுபவிக்கிறதும் சரி,
மனம் புத்தி உடல்ங்கிற அனாத்மாதேங்கிற அறிவு இருக்கிறதுனால அகங்காரமே இவனுக்கு அழிந்து விடுகிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற சாதனைகளை விட ஞானமே உயர்ந்ததுங்கிறார். எல்லா சாதனைகளுடைய பலன் அனித்தியம். அனைத்தையும் இவன் செய்து முடித்த பிறகு இவன் எல்லாவற்றையும் அடைந்ததாக ஆகின்றான். அது மட்டுமல்ல, மற்றதெல்லாம் அகங்காரத்தை கொடுக்கிறது. ஞானம் அகங்காரத்தை அழிப்பதால் ஞானமே உயர்ந்தது. அதை மட்டும் இவர் சொல்லலை. ஞானம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் கீழான சாதனைன்னு சொல்கிறார். அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? கீழான சாதனைகள் தான் சொல்கிறார். அதாவது ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் பத்தாது, மற்றவங்களை கொஞ்சம் இகழணும். இப்போ இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சோப்பு விளம்பரம் போடுவான். என்ன பண்ணுவான்னா, இவன் ஒரு சோப்பை காமிப்பான், எல்லாம் அழுக்கு. மற்ற சோப்பில் நிறையா காமிச்சு இதெல்லாம் வேணாம்னு தள்ளி விடுவான். இதெல்லாம் அழுக்கு போகலைன்னு சொல்லி பண்ணுறாங்களா இல்லையா? இதை பகவான் அன்னைக்கே பண்ணிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. மற்ற சாதனையெல்லாம் கீழானது, இது ஒன்றே உயர்ந்ததுன்னு சொல்லி இது என்ன பண்ணுறாருன்னா அதை பற்றி இகழ்கிறார். அனைத்தும் ஞானத்தின் முன் கீழானவையே. ஏன் அதை சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னால், எது சாதனை எது சாத்தியம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கோம். நம்ம சில பேர் என்ன பண்ணுவோன்னா, உடம்புக்கு ஆரோக்கியம் தேவைன்னு சொல்லி யோகாசனம் பிராணாயாமம்லாம் பண்ணுறோம். வாழ்க்கையின் லட்சியமே அதேன்ட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் குறிக்கோளை எது? யோகாசனம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, உடல் பயிற்சி பண்ணுறது, இதவே லட்சியம். இது உடல் ஆரோக்கியத்துக்கு வச்சுருக்கோம், அவ்வளவுதான். ஆரோக்கியம் முக்கியம். அப்புறம் அதவே பண்ணி இதை கெடுத்துடுறது. அப்போ எது சாதனை எது சாத்தியம் அப்படிங்கிற எண்ணத்திலே நிறைய பேர் குழப்பம் இருக்குது. விரதம் இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு லட்சியம்தான். ஆனால் ஒரு நாளைக்கு விரதம் இருக்க முடியல, என்ன பண்ணிடுறது? அப்படியே போட்டு துக்கத்தில் போய் ஆழ்ந்துடுறது. ஐயோ இன்றைக்கி விரதம் இருக்காமல் போயிடுச்சு, இன்றைக்கி விரதம் இருக்காமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஞானம் வந்தால் அதெல்லாம் போகிறோம். அதனால் எந்த சாதனையுமே சாத்தியம் அல்ல. இங்கே என்னென்னா, ஞானம் ஒன்று தான் உயர்ந்தது. மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்குது. எது சாத்தியம் எது சாதனை? உடல் ஆரோக்கியம்தான் மனிதனுக்கு லட்சியம்னு சொன்னால், ஆடு மாடெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. அதெல்லாம் நோய். பெரும்பாலான மிருகங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்குது. அப்படி பிறந்துட்டு போயிடலாமே. நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் அது இல்லை. சாத்தியம் எதுன்னு தெரியணும். அதாவது என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் மரணம் வந்து தான் ஆகும், நோய் வந்து தான் ஆகும். எவ்வளவோ யோகாசனம் சொல்லி கொடுத்தாலும் உயிரோடு வந்துருக்காங்களா? சரி, பதஞ்சலி இருக்கார். அப்போ பதஞ்சலி யோகாசனத்தில் அவர் தான் அவர் பேருக்கு உயிரோடு இருக்காரா? அவரும் போயிட்டார். லட்சியம் அது அல்ல. தியானம் யோகாசனம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குது. எதுக்காக இதை செய்கிறோம்னே தெரிகிறதே இல்லை அப்படிங்கிறார். இந்த வேதாந்தங்கிறது ஆன்மீகங்கிறதுல எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது ஆன்மீகம் அப்படின்னு நிறைய முடிவு செஞ்சிடறாங்க. ஆன்மீகம்னு என்ன? தினம் கோயில் போகணும், பூஜை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், இல்லை தியானம் பண்ணணும், இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நிறைய பேர் முடிவு பண்ணிடுறாங்க. வாழ்க்கையை முழுசு என்ன பண்ணுறாங்க? அதிலேயே காலத்தை கழித்து ஓட்டி விடுகிறார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, செய்யணும். செஞ்சு என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், பகவான் கவனமாக சொல்கிறார், மனப்பக்குவம் அடையும் வரை இந்த சாதனைகளை நீ செய்ய வேண்டும். பிறகு கவனமாக என்ன பண்ணணும்? அதிலிருந்து நீக்கி வந்துவிட வேண்டும், ஞானத்திற்கு வந்துவிட வேண்டும். ஞான யோகத்திற்கு வந்தால்தான் சாதனை நிறைவு பெறுகிறது. மற்ற சாதனையெல்லாம் நிறைவே பெறாது. என்ன பண்ணாலும் திருப்பி 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 பிறந்துக்கிட்டே இருக்கணும். ஞான யோகத்துக்கு வந்து தான் இந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது, மற்ற சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. அதை பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாகனத்தில் போகிறோம், உதாரணம், இங்கேருந்து மதுரைக்கு போகணும். அதுக்கு என்ன ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறோம். வாகனம் என்னது? ஒரு சாதனைக்காக பயன்படுத்துகிறோம். சாத்தியம் என்ன? மதுரை அடையணும். நான் இந்த சாதனை தானே என்னை மதுரையை கொண்டு போய் இறங்க மாட்டேன்னு உட்காந்துருந்தேன் எப்படி இருக்கும்? இதுதானே என்னை கொண்டாந்து விட்டுச்சு, நான் அதுலேருந்து இறங்க மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி எனக்கு பூஜை தியானம் தான் என்னை நல்லா கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி அதை விட மாட்டேன்னு சொன்னார். வச்சுக்க இல்லையான்னு சொல்லலை,
ஆனால் எங்கே வந்தோமோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதை இங்கே பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் என்ன சொல்லணும்னா, அப்படியே இருந்தோம்னா வேறு திசைக்கு அழைத்து செல்லிவிடும். எல்லா சாதனைகளும் ஞானத்திற்காகத்தான், ஞானத்தினால்தான் மோட்சம் என்பது பகவானுடைய கருத்து. பகவான் என்ன சொல்கிறாரு, ஞானத்தினால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும், மற்ற அனைத்து சாதனைகளும் இந்த ஞானத்திற்காக நம்மை தகுதியாக்குமே ஒழிய ஒரு நாளும் மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொல்லி யார் சொல்கிறாரு, பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத்துங்கிறார் முதல் வரியில் முதல் பகுதி. ஸ்ரேயான்னா உயர்ந்தது, மேலானது. எது? யஜ்ஞாத். திரவியமயாத் யஜ்ஞாத், அதாவது திரவியமயமான யஜ்ஞத்தை விட. ஞான யஜ்ஞக பரந்தப. திரவியமயமான யஜ்ஞம் சொன்னால் தானம் பண்ணுறது போன்ற பலவிதமான சாதனைகள்லாம் சொன்னார் இதில். அந்த மாதிரி விஷயத்தை விட ஞான யோகமே உயர்ந்ததுன்னு சொல்லி பகவான் சொல்கிறார் இங்கே. திரவியமயா, திரவியமயமான சாதனைகளை விட, யஜ்ஞாத்தின சாதனைகளை விட ஞான யஜ்ஞக, ஞான யஜ்ஞம் ஸ்ரேயான் சிறந்தது, உயர்ந்தது. முதல் வார்த்தை ஸ்ரேயான்ட்டார், சிறந்ததுன்ட்டார். எது சிறந்தது? திரவியமயாத் யஜ்ஞாத், திரவியமயமான சாதனைகளை விட, யஜ்ஞத்தை விட. எது? ஞானமயாத், ஞான யஜ்ஞக, ஞான யஜ்ஞம். ஞான யஜ்ஞம் சிறந்தது. பரந்தவன் அர்ஜுனனை கூப்பிட்றேன். அர்ஜுனா, இது வரைக்கும் நான் நிறைய சாதனை சொல்லியிருக்கேன். திரவியம்னா தானம் பண்ணுற யஜ்ஞத்தை சொல்லி அது போன்றதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா சாதனைகளும் எல்லாமே என்னென்னா இதை விட சிறந்தது எதுன்னு சொன்னால் ஞான யஜ்ஞமே சிறந்தது அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார். குறிப்பாக ஞான யோகம்னு என்ன? வேதாந்த சிரவணம், தத்துவத்தை குருவிடமிருந்து கேட்டல், இதுதான் உயர்ந்த சாதனைங்கிறார். இப்போ சிரவணம்னா என்ன? கேட்டல்னு அர்த்தம். இப்போ ராமாயணம் மகாபாரதம் கேட்குறதெல்லாம் தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. அது கேட்டால் தான் இங்கேயே வர முடியும். முதல்ல ராமாயணம் மகாபாரதம் கேட்டால்தான் இந்த பகவத்கீதைக்கே வர முடியும். மகாபாரதத்துலேயும் பகவத்கீதையே இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆரம்பத்தில் அதெல்லாம் கேட்குறது முறை தான். ஆனால் அதோடைய அந்த கதையிலேயே மூழ்கிட்டு உட்காரக்கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு வர வேண்டும். ஏன்னா அதெல்லாம் கேட்டால் தான் தர்மத்தின் சூக்ஷ்மமெல்லாம் புரியும். புரிஞ்சு நம்ம ஞான யோகத்திற்கு வர முடியும். ஆரம்பத்தில் ஓகே அப்படிங்கிறார். பிறகு கீதை, உபனிஷத் போன்ற இந்த சாஸ்திரங்களையும் கேட்க வேண்டும். அப்போ தான் ஆத்மாவை பற்றிய, தன்னை பற்றிய அறிவு வரும். இங்கே எதை காட்டிலும் மேலானது? திரவியமயமான யஜ்ஞத்தை காட்டிலும். பொருள்களையெல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ கொடுக்க மாட்டேன், இனிமேல் அதை விட மேலான்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் யாரும் கொடுக்க மாட்டேன், என் நோட்ஸை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, மற்ற சாதனையின் பலனாக வருவது தான் இந்த ஞான யோகம். தான புத்தி இருந்தால் தான் ஞான யோகத்துக்கே வர முடியும்லாம் சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு இதை கேட்குறதுக்கு வாய்ப்பே இருக்கிறதில்ல. ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கு, உபனிஷத் ஒரு வேதத்தில் ஒரு மந்திரம் வருது. இந்த தத்துவத்தை சாதாரணமாக கேட்பதற்கு கூட பலர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுவதே இல்லை. அப்படி கேட்டாலும் கூட புரிவதில்லைங்கிறார். புரிவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது பெரிய ஆச்சரியங்கிறார். ஆகவே ஞான யஜ்ஞமே உயர்ந்தது. சில பேருக்கு எப்படின்னா, இன்றைக்கி பிரதோஷ பூஜையாக இருக்கும், புரியுதுங்களா? அதே டயத்தில் கீத வகுப்பு இருக்கும். இவர் வருஷம் பூரா பூஜை போய்கிட்டே இருப்பார். அன்னைக்கு கிளாஸ் அன்னைக்கு பிரதோஷம் வந்துடும். இங்கே உட்காந்துட்டு ஐயோ பூஜைக்கு போக முடியலையே, இன்றைக்கி நந்தி பகவான் கோவிச்சுக்கிடுவார் நம்மளை. நிச்சயம் கோவிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நீ பிரதோஷ பூஜைக்கு போகிறத விட அதை கட் பண்ணிவிட்டு கீத வகுப்பில் வந்து உட்காந்தா அதை விட கூடுதலான பலன் கொடுப்பார் பகவான் சொல்கிறார். நீங்கள் ஆள் சேர்க்கறதுக்காக சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது, பகவான் சொல்கிறார். என்னமோ கிளாஸுக்கு போகிறதெல்லாம் பாவம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடைக்காது. ரொம்ப புண்ணியம். இது வந்து கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், எல்லா யஜ்ஞத்தை விட உயர்ந்தது ஞான யஜ்ஞம்ட்டார். என்னமோ மற்ற கோயிலுக்கு போகிறதுக்கு பூஜைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி இங்கே போயிட்டு வருவோமே, என்னதான் சொல்கிறாருன்னு ஒரு வார்த்தை கேட்டு வருவோமே
அப்படின்ட்டு வர்றது. ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுதான் உயர்ந்த செயல்ங்கிறார். ஞான யஜ்ஞமே உயர்ந்தது அப்படிங்கிறார். அதாவது நிறையா விஷயங்கள் இந்த யாக்ஞவல்கியருக்கும் ஜனகருக்கும் ஒரு ஞான இது நடக்கும். அதாவது ஞானத்திற்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஞானத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணலாமா, ஞானத்தை அடைவதற்காக. உனக்கு ஞானம் வேணும்னு சொன்னால் நீ கடமையிலிருந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டு போடலாம், பெரிய புண்ணியம். அதெல்லாம் பகவான் பார்த்துக்கிறாருன்னே சொல்கிறார். எனக்கு ஞானத்துக்காக நீ ஒரு நிமிஷம் தூக்கி போட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் கடவுளே பார்த்துக்கிடுவாராம். அப்படி சொல்லும்போது நம்ம சின்ன பூஜையை விட்டு வரமாட்டேங்கிறோம், நம்மளால் வர முடிகிறதில்ல. அதாவது ஞானத்தை கேட்குறாரு யஜ்ஞம், ஒரு சில தத்துவத்தை சொல்கிறார். அப்போ ஒரு 1000 பசுவாக காணிக்கையாக கொடுக்குறார். யார்? ஜனக மகாராஜா இப்படி ஒரு 1000 பசுவாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு அறிவை பெற்ற உடனே, ஆத்ம ஞானத்தை பெற்ற உடனே இனிமேல் கொடுக்குற என்னையவே கொடுத்துறேன்ருவார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா, மற்ற ஞானத்தை விட மற்றதை விட ஜனகர் கொடுக்குறாரு. இந்த உபதேசத்தை கொடுத்துட்டீங்க, இனி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் என்னையவே நீங்கள் எடுத்துக்கங்கிறாரு. அப்போ எது உயர்ந்தது? இந்த ஞான யோகமே உயர்ந்ததுன்னு சொல்லி இங்கே பகவான் சொல்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேதாந்தம்னாலே அலர்ச்சி. அது மட்டும் இல்லை, அதுக்கு போனால் பாவம்னு நினச்சிட்றாங்களே என்னான்னு தெரியலை. என்ன பூஜையை விட்டுட்டு போனால் கடவுள் கோச்சிக்கிடுவார். பூஜையை விட்டு போனால், கோயில் போகாமல் போயிட்டா கோச்சிக்கிடுவார்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இது போகிறதில்ல. உண்மையிலே ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் வர முடியும், அது வேறு விஷயம். வேறு சாதனைகள் செய்ய முடியாமல் போனால் நஷ்டம் கிடையாது. அதை செய்யாமல் இங்கே வந்தால் தப்பே இல்லை. அதுக்காக அப்போ நான் பூஜையே பண்ணால் பூஜை பண்ணாமல் இங்கே வந்தால் தப்பு இல்லை. நான் பூஜை பண்ண மாட்டேன், இங்கேயும் வர மாட்டேன், சினிமாவுக்கு போனால் தப்பு. புரியுதுங்களா? எது முக்கியம்னு சொல்கிறார். பூஜை, கோயில், வழிபாடு, தியானம், ஜபம் அதெல்லாம் தேவைதான். ஆனால் இதுக்கு வந்த பிறகு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, அதை வச்சுக்கிறலாம். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை செகண்டரியாக வச்சுக்கிறாங்க. அதனால் இங்கே இது யார் சொல்கிறா? பகவான் சொல்கிறார். திரவிய யஜ்ஞத்தை விட, மற்ற சாதனைகளை விட ஞான யஜ்ஞக ஸ்ரேயான்டர், அதுவே மிக உயர்ந்தது. அதாவது ஒரு இடத்துல பகவத்கீதை ஹோமம் நடக்கும், ஒரு இடத்துல பகவத்கீதை சொற்பொழிவு நடக்குது. எங்கே போகிறது உத்தமம்? பகவத்கீதை சொற்பொழிவு போகிறதே உத்தமம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போய் அந்த கும்பாபிஷேகத்தில் தண்ணியை வாங்கி தலையில் துடிக்கிறது உத்தமமா, பகவத்கீதையினுடைய பொருளை கேட்குறது உத்தமானா, அதை போல் 1000 மடங்கு உத்தமம். இந்த பொருள், இந்த கீதையினுடைய பொருளை கேட்டு புரிந்து கொள்வது அதை விட எத்தனையோ மடங்கு உத்தமங்கிறார். இருப்பதில் சிறந்தது ஸ்ரேயான்டர், அதுவே மிக மிக உயர்ந்தது. நம்ம சொல்லலை, யார் சொல்கிறாரு? கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். புரிஞ்சுக்குங்க, சாமி கீதை கிளாஸ்க்கு வர்றதுக்காக கொஞ்சம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. இங்கே பகவான் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த தத்துவத்தெல்லாம் புரிஞ்சு இதனுடைய அந்த தாத்பரியத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு உயர்ந்த காரியத்தை செய்யணுங்கிற எண்ணமே வந்துடும். இப்போ நான் கீதை கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், எங்கள் மனசுலாம் எப்படின்னா, ஆள் வர்ற ஒரு பெரிய காரியத்தை செய்கிறோம், இதில் ஒரு திருப்தி இருக்குங்கிற ஒரு இயல்பாக ஒரு உணர்வே வரும். ஏன்னா அது நீ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையா, உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு கட்டாயம் உண்டு. இது ஒரு உயர்ந்த சாதனை அப்படின்னு வருது. அதாவது இதுக்கு ஆள் வராது, இதுக்கு ரொம்ப ஆள் கம்மியாகத்தான் வரும். ஆனால் கம்மியாக கூட்டம் நிறையா வந்தால் உயர்ந்தது, கூட்டம் கம்மியாக வந்தால் சினிமா தேட்டரில் அது இந்த படம் நல்ல படம்னு சொன்னால் கூட்டம் வருதுன்னு அது வேறு விஷயம். கோயிலில் புண்ணியம் ரொம்ப கிடச்சி அங்கே கூட்டம் வரும், ஒரு கோயிலில் புண்ணியங்கள்லாம் கூட்டம் கம்மியாக வரும். இங்கே கூட்டம் கம்மியாகத்தான் வரும். சரி, இப்போ வச்சுக்கிடுவோம், காலேஜில் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு அதிகமான ஆள் இருக்குமா, ஒரு சாதாரண டிகிரி படிக்கிறதுக்கு அதிகமான ஆள் இருக்குமா? சொல்லுங்கள். டிகிரி படிக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும், ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ டிகிரி உயர்ந்ததா ஐஏஎஸ் உயர்ந்ததா? கம்மியாக இருக்கிறதுக்கு ஐஏஎஸ்ஸை கீழேன்னு சொல்லிட முடியுமா? ஆள் கம்மியாக படிக்கிறாங்க, அதில் கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்கங்கிறதுக்காக அதுக்கு ஐஏஎஸ் குறைஞ்சதுன்னு சொல்ல முடியுமா?
அதை விட சயின்டிஸ்டாக போகிறான் ஒருத்தன், பெரிய சயின்டிஸ்ட், அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அதில் 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் உயர்ந்த கல்வி, உயர்ந்த கல்வி இருப்பதிலேயே மிக மிக உயர்ந்த கல்வி வேதாந்தம், ஆத்ம ஞானம். அதனால் அங்கே ஆள் கம்மியாகத்தே இருக்கும். ஆனால் மற்ற செயலை விட இங்கே வந்துட்டேன்னா நீ உயர்ந்த காரியத்திற்கு வந்து விட்டாய் அப்படிங்கிறார். அதாவது எல்லாருக்கும் என்னென்னா, நான் சொல்கிறதே சரி, நீ சொல்கிறது இப்படி ஒரு எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறதே சரி, நீ போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. இங்கே பகவான் என்ன சொல்லிட்டார்? வேதாந்தமே சிறந்தது, உயர்ந்ததுங்கிற கருத்து சொல்லிட்டார். பிறகு இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, எல்லாம் எங்கே முடிவடையுதுன்னு சொல்லி 2வது வரியில் சொல்கிறாரு, சர்வம் கர்ம, அனைத்து செயல்களும் அல்லது அனைத்து செயல்களின் பலன்களும் அகிலம், கிலம்னா மீதி இருத்த, அகிலம்னா மீதி இல்லாத, ஒன்றும் மீதி இல்லாத ஞானே பரிசமாப்பியதே, ஞானத்தில் முடிவடைகிறது. அதாவது எல்லாம் எங்கே முடியுதுன்னா ஞான யோகத்தில் வந்து முடிவாயிடும். எங்கே முடிவாகும்? ஞான யோகத்தில். இதில் நிறைவு வந்துவிடும். இதிலேயே எல்லா சாதனைகளும் முடிவடைகிறது, முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. மற்ற சாதனைகள் நம்மை விட்டு சென்று விடுகின்றன. அதாவது நாம் அதை விட்டு செல்ல வேணாம், அதுவே என்ன பண்ணால் நம்மளை விட்டு சென்று விடும். அதாவது இதெல்லாம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணுங்கிற ஒரு அரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிப்பு அவனுக்கு நீங்கிவிடும். அதை செய்யணும், இதை செய்யணும், ஏதோ செஞ்சு உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருப்பானே ஒழிய இதை கட்டாயம் அந்த சாதனையை செஞ்சு தான் ஆகணுங்கிற அந்த அரிப்பெல்லாம் அவனுக்கு நின்றுவிடும். அதாவது எதுவுமே நான் செய்ய வேண்டியது இல்லை என்ற எண்ணம் வந்துவிடும். அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்துவிடுகிறது. இந்த சாவதுக்கு முன் செத்து விடும்பாங்க, சாகிறதுக்கு முன்னாடி செத்துன்னு சொல்கிறது மாதிரி எல்லா செயல்களும் நம்மிடமிருந்து செல்வதற்கு முன்பே நாம் செயல்களை விட்டு விடுவோம். நம்மளை அதுவாக என்ன ஆயிடும், விலகி போய்விடும். அந்த மனநிலை வந்துருங்கிறார். மனசளவுலையாவது வந்துடும். வெளியே நாம் காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற புத்தியோடு செஞ்சுக்கிட்டு இருப்போம். 2வது பலன் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து கர்ம பலன்களும் நீக்கப்படுகிறது. செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன், அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன்னு சொல்லி அவன் எதற்காகவும் எந்த கிருத கிருத்தியன்னு சொல்லுவாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இவனுக்கு இந்த ஞானம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறார். அதாவது உயிரோடு இருக்கிற பொழுதே நான் இதை செய்யணும் அப்படிங்கிற புத்தி என்ன ஆகிடுது, அவன் மனதிலிருந்து முழுவதுமாக நீங்கி விடுகின்றது. கர்ம பலனும் நீங்கி விடுவதால் அவன் விதேக முக்தி அடைந்து விடுகிறான். இங்கேயே ஜீவன் முக்தி அடைகிறான். ஜீவன் முக்தினா என்ன, திருப்தியாக நிறைவாக இருக்கான். இன்னும் அதை செய்யணும், அந்த கடமை இருக்குது, இந்த கடமைங்கிற புத்தியெல்லாம் அவனுக்கு இல்லை. இறந்த பிறகு எந்த பலனும் அவனுக்கு இல்லை. அதனால் அவன் பிறவா நிலையாகிய மோட்சத்தை அடைந்து விடுகின்றான். ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் அடைகின்றான். எந்த சாதனை செஞ்சாலும் அது என்ன செய்யணுமா, இன்னொரு சாதனைக்கு நம்மளை அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு இடத்துல உட்காந்து சாதனை செய்கிறது ஒரு சாதனை. பிறகு விசாரம் செய்யணும். கொஞ்சம் விசாரம் செஞ்சு படிப்படியாக ஒரு சாதனையிலிருந்து அடுத்த சாதனைக்கு செய்ய வேண்டும். இப்போ ஒரு படி இருக்குது, நம்ம படியில் ஏறுறோம். படியில் இருந்து ஒரு காலை எடுக்கிறோம். அந்த காலை எடுத்தால் மேலேயும் வைக்கலாம், கீழேயும் வைக்கலாம். வைக்கலாமா இல்லையா? இது ஒரு காலை எடுக்கிறோம், எடுத்தால் என்ன பண்ணலாம், கீழேயும் வைக்கலாம், மேலேயும் வைக்கலாம். மேலே வைக்கிறங்கிறது என்னது, ஞான யோக சாதனை. ஞானத்துக்கு வரணும். நீ என்ன பண்ண, சாதனையை விடுறேன்னு சொல்லிவிட்டு கீழே போயிடக்கூடாது. நான் ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் ரெகுலராக, அந்த சாதனையை விடுறேன்னு சொல்லிவிட்டு வேறு எங்கேயா போய் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு அர்த்தம். அதை விட்டால் என்ன பண்ணணும், ஞான யோகத்துக்கு வரணும். சாஸ்திரம் படிக்கிறது, விசாரம் பண்ணுறதுக்கு வர வேண்டும். இதுவே உயர்ந்த சாதனையாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்டெப்பு விட்டோம்னா அடுத்த ஸ்டெப் மேலே போகிறதா இருக்கணும், கீழே போகிறதாக இருக்க வேண்டும். தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்கு போகிறோம். அதே நேரத்தில் கோயில் கீத வகுப்புக்கு போக வேண்டிய வந்தால் என்ன பண்ணலாம், கோயிலுக்கு போகிறத விட்டுட்டு கீத வகுப்புக்கு வரலாம். இன்னொரு வேலைக்கும் போகலாம் 6 மணிக்கு.
எங்கே போகலாம், சினிமாவுக்கும் போகலாம். அது படியிலேருந்து காலை கீழே வைக்கிறது, இது படியிலேருந்து காலை மேலே வைக்கிறது அப்படிங்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எல்லா சாதனைகளும் ஆத்ம ஞானத்தில் நிறைவு பெறுகின்றது. நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவாருங்கன்னா, முதல்ல காளி கோயிலில் பூஜை பண்ணுவார். காளியை பார்க்கணுங்கிறது அவருடைய எண்ணம். என்னன்னா அப்படியே கடுமையாக சாதனை பண்ணுவார். சாதனை பண்ணி முகத்தெல்லாம் தேப்பாராம், இன்னும் தரிசனம் கொடுக்கலேன்னு சொல்லி. அப்புறம் கடையில் வாள் எடுத்தே வெட்ட போகிறார். நீ காட்சி கொடுக்கலன்னு. அப்போ வந்து காளி வந்து நிப்பாட்டி காட்சி கொடுக்குது. காளி தரிசனம் பண்ணியாச்சு, அது கூட பேசுகிறாரு, செய்கிறார், எல்லாம் பண்ணுறார். பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அதோட சிவனை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம், கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற எண்ணம். ராதை மாதிரி வேஷம் போட்டு கிருஷ்ணரை பார்க்குறாரு, ஆஞ்சநேயர் மாதிரி பாவனை பண்ணி ராமருடைய தரிசனம் கிடைக்குது. இப்படி எல்லா தரிசனமும் பண்ணுறார் அவர். அந்த சாதனை முற்றுப்பெறவே இல்லை. எப்போ சாதனை அவர் நிப்பாட்டுறாருன்னா, குரு மகாராஜுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், தோதாபுரின்னு அத்வைத ஞானி வருவார். தோதாபுரி அவர் இந்த வேதாந்த ஞானம் உபதேசம் வந்தவர். என்ன ஞானம்? ஆத்ம ஞானத்தை கொடுக்குறவர். அவர் வந்து இந்த அத்வைத ஞானத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணிடுறாரு, அதோடு அந்த சாதனையை முற்றுப்புள்ளி வச்சு, அது பிறகு ஒரு சாதனையே பண்ணுறதில்ல. அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. எங்கே முற்றுப்புள்ளி வருது? அப்போ எல்லா சாதனைகளுக்கும் கடைசி இறுதி சாதனை எதுன்னு சொன்னால் ஞான யோகம். அதுவே உயர்ந்த சாதனை, அதுவே மேலான சாதனை. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த சாதனைக்கு வர்றது. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், இல்லாட்டி வரவே முடியாது. நிறைய பேருக்கு புரிகிறதும் இல்லை. அதனால் பகவான் என்ன சொல்லிட்டார், இப்படிலாம் இருக்கான்னு சந்தேகத்தை நீக்கிறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல் வரி கடைசி வார்த்தை பரந்தப. பரந்தபன்னா ஏ அர்ஜுனா, ஸ்ரேயான் திரவியமயாத். திரவியமயாத்னா திரவியமயமான திரவியமயமான, அதாவது பொருள்களை கொண்டு செய்யக்கூடிய யஜ்ஞாத் சாதனைகளை விட. இங்கே நம்ம எடுத்துக்கிறோன்னா இது வரைக்கும் 12 சாதனைகள் சொன்னார், திரவியமயமான யஜ்ஞமெல்லாம். அந்த எல்லா சாதனைகளையும் விட திரவியமயமான யஜ்ஞாத், திரவியமயாத் யஜ்ஞாத், யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞக, ஞான யஜ்ஞமானக. முதல் வரி முதல் வார்த்தை ஸ்ரேயான். ஸ்ரேயன் சிறந்தது. திரவியமயமான, அதாவது பொருள்களை கொண்டு செய்யக்கூடிய அனைத்து சாதனைகளை விட ஞானயோகமான சாதனையே மிக மிக உயர்ந்த சாதனைன்னு சொல்லி பகவான் முதல் வரியில் சொல்லிட்டார். ரெண்டாவது வரியில் அதனுடைய பலனை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சர்வம் கர்ம அகிலம் பார்த்த. இங்கேயும் பார்த்தங்கிறார். அங்கே பரந்தபன்னார், இங்கே பார்த்தனா ஏ அர்ஜுனா. ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்தால் 2 இடத்துல அர்ஜுனான்னு கூப்பிடுவார் பகவானே. அந்த ஸ்லோகத்திலே பாருங்கள், முதலே அர்ஜுனான்னு கூப்பிட்டாரு. அதோட நிப்பாட்டிக்கலாம்ல, தூங்கிடக்கூடாது. கவனமாக முக்கியமான கருத்தை சொல்கிறேன். இன்னொருக்கா கூப்பிட்றது, ஏ அர்ஜுனா அப்படின்னு 2வது ஒருக்கா கூப்பிட்றார். என்ன பண்ணி கூப்பிட்றார்? பார்த்த சர்வம் கர்ம அகிலம். கர்ம அகிலம், அதாவது சர்வம் கர்மன அனைத்து செயல்களும், அகிலம் மீதி இல்லாமல், அதாவது முற்றிலுமாக ஞானே ஞானத்தில் பரிசமாப்பியதே முடிவடைகின்றது. எல்லா சாதனைகள் எங்கே முற்றுப்புள்ளி வருதுங்கிறாரு? ஞானத்தில் தான் நிறைவடைகிறது, வேறு எங்கேயும் நிறைவடையாது. அதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரும், இதை தெரிஞ்சுக்கிறணும் அதை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். புத்தியில் ஒரு அரிப்பு இருக்கும். இப்போ கர்மா தியரி இருக்குது, புண்ணியம் பண்ணுறான், இங்கே போகலாம், அங்கே அந்த சொர்க்கம், அங்கே எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு தான் இருக்குது, எத்தனை தடவை தான் பிறக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சா, அவர் எதுக்கு படைச்சார், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கடவுளை யார் படைச்சா, திருப்பி ஒரு கேள்வி. கடவுளை எல்லாத்தையும் படைச்சான்னு அவர் யார் படைச்சார். இப்படி பார்த்தீங்கன்னா பலவிதமான கொஸ்டின்ஸ் ஆன்மீகத்திலே வரும். இந்த ஞான யோகம் வந்தாச்சுன்னா ஒரு கேள்வியும் வராது, புத்தியில் ஒரு கொஸ்டின் வராது. இந்த தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் முற்றுப்புள்ளி வந்துவிடும். இன்னொரு பலன் இருக்குது, ஆசை போகும். அது என்னென்னா, இந்த ஞான நிஷ்டை ஆயிடுச்சுன்னு சொன்னால், இதில் சொல்கிறாருல்ல, அடைய வேண்டியது எல்லாம் அடைந்து விடுகின்றான்னு சொல்லி. அது என்ன ஆனால் இந்த வாசனையினால் கொஞ்சம் நிற்கும், அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். இதை நிதித்தியாசனம் பண்ண பண்ண மேலோட்டமாக காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆள் மனசில்
அந்த ஆசைகளும் அகன்று விடும் சொல்லி இது ஞானத்தினுடைய பலன் இருக்குது. ரெண்டையுமே இங்கே என்ன பண்ணிட்டார், அழகாக அந்த ஸ்லோகத்தில் சொல்லி நிறைவு பண்ணிட்டார். சரி, அந்த ஞானம் யோகம் ஞான யோகம் உயர்ந்ததுன்னு சொல்கிறீங்க, அது எப்படித்தான் பெறுறது? அந்த ஞான யோகத்தை எப்படி அடைகிறது, எந்த மனநிலையில் அடைவதுங்கிறதுக்காக அடுத்து ஒரு முக்கியமான ஸ்லோகத்தில் நாம் எப்படிப்பட்ட பாவனையுடன் போக வேண்டும், யாரிடம் சென்றால் இந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. ஸ்லோகத்தை படிச்சிடலாம், இன்னும் 10 நிமிஷம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையாம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையாம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. சென்ற ஸ்லோகத்தில் ஞானத்தினால்தான் மோட்சத்தை அடையலாம் சொன்னார். அந்த ஞானத்தை எங்கிருந்து பெற வேண்டும், எப்படிப்பட்டவனாக இருந்து பெற வேண்டும், யாரிடம் பெற வேண்டும்? இப்போ கங்கை எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறோம்ல, கோமுக்கு அப்படின்னு சொல்லி கங்கை எல்லாம் பார்க்குறோம், அங்கே எங்கே உற்பத்தி ஸ்தலம்னு சொல்லி. அதனால் இங்கே இந்த ஞானம் எங்கே இருந்து வருகின்றது? அதாவது ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, வாழ்க்கையில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாத்தான் ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்குங்கிற ஞானமே வருமா? புரியுதா? ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்குங்கிற ஞானமே புண்ணியம் பண்ணியிருந்தாத்தான் வருமா? சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பல தவத்தின் விளைவாக ஏதோ ஜென்மாந்தரங்களில் பல ஜென்மங்களில் சாதனைகள் பண்ணி தவமெல்லாம் பண்ணியிருந்தாத்தான் ஞானமே மோட்சத்தை கொடுக்குங்கிற முதல்ல அறிவு வரும். ஞானம் வர வேணாம், முதல்ல ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும், அதுக்கு முயற்சி பண்ணணுங்கிற எண்ணமே வருங்கிறார். அதாவது இந்த துயரம் போகிறதுக்கு, எனக்கு துயரம் போகணும்னு சொன்னால் பெர்மனண்ட்டாக போகணும்னா ஞானத்தினால்தான் போகும். நீ உலகத்தை மாற்றுறதுனாலையோ சூழ்நிலையை மாற்றுறதுனாலையோ பெர்மனண்ட்டாக போகவே போகாது. அதனால தான் பகவான் 2வது அத்தியாயத்தில் எடுத்தவுடனே உபதேசம் என்ன பண்ணார், துக்கத்துக்கெல்லாம் காரணம் அறியாமை, ஞானம் இல்லாததுன்னார். அப்போ துக்கம் போகணும்னா ஞானம் வேண்டும்னு சொல்லிட்டு தான் உபதேசத்துவே ஆரம்பிக்கிறார் பகவான். 2வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்திலே அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அறிவு வருவதற்கே தபஸ் பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாம் சில நேரங்களில் நல்லா யோசித்து எல்லாம் பார்ப்பாங்க, வந்தும் கூட சில தவறு நடந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இல்லை நான் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு ஞானம் வந்துடும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஞானம் வந்துடும் அப்படின்லாம் நிறையா பேர் தப்பான கருத்தை வச்சு பக்குவம் வரும். ஞானத்தை புரிவதற்கான பக்குவம் கிடைக்கும், தியானம் பண்ணாலோ ஜபம் பண்ணாலோ பூஜை பண்ணாலோ, ஆனால் ஞானம் கிடைக்காது. அப்புறம் ஞானம் எப்படி கிடைக்கும்னு சொன்னால், அதைத்தான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், குருவிடமிருந்தும் சாஸ்திரத்திடமிருந்தும் தான் இந்த ஞானத்தை பெற முடியும்னு பகவான் சொல்கிறார். எங்கேருந்து வர முடியும்? குருவிடமிருந்து தான் பெற முடியும். வேறு விஷயங்களுக்கு நம்மளுக்கு குரு தேவைப்படலாம், குரு தேவைப்படாமலும் இருக்கலாம். ஒரு ஜபம் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஜபம் பண்ணுறோம், இந்த ஜபம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ குரு சொல்லித்தந்து பண்ணலாம், இல்லை சொல்லித்தராமையும் பண்ணலாம். இப்போ கண்ணப்ப நாயர்லாம் பூஜையை வந்து குரு சொல்லி கொடுத்தா பண்ணார், அவர் இஷ்டத்துக்கு பண்ணார். அதுவே அவருக்கு அந்த பக்தி இருந்தாலும் மோட்சம் கிடச்சிருச்சு. ஜபம் பண்ணுறோம், ஒரு மந்திர உபதேசம் பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு பரம்பரை ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கும், குலதெய்வம் இருக்கும், அந்த மந்திரத்தை சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனால் வேதாந்த ஞானத்துக்கு குரு இல்லாமல் பெறவே முடியாது. அதையும் சொல்கிறாருங்க, கண்டிப்பாக குரு வேண்டும். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, இந்த புஸ்தகத்தில் கீதை புஸ்தகம் இருக்குது, இந்த மாதிரி உபதேசம் கேட்காம நீங்களாக படித்து பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள்.
இதில் தானே மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. துயரமெல்லாம் போகும். எல்லாரும் படித்து வாங்கி இப்போ துயரத்தை போய்க்கிற வேண்டியதானே? முடியுமா? முடியாது. ஏற்கனவே குரு முக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? தயானந்த சாமிகிட்ட கேட்டாங்க. அமெரிக்காவில் தயானந்த சரஸ்வதிகிட்ட போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், சாமி இப்போ எல்லா விஷயமே கூகுளில் இருக்குது, சர்ச் பண்ணால் எல்லாமே வந்துடுது, அதனால் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், குரு தேவையான்னு கேட்டாங்க. அதுக்கு என்கிட்ட கேட்குற, அதையும் கூகுளில் போய் கேளுன்ட்டார். அதாவது என்கிட்ட கேட்குற, அதையும் போய் கூகுள். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உபதேசம் பண்ணுறார், குருவே தேவையில்லை, நீயா தியானம் பண்ணி நீயா யோசித்து நீயா கண்டுபிடிக்கணுங்கிறார். அதை எதுக்கு அவர் சொல்கிறாரு? அதையும் இவனாக கண்டுபிடிச்சிக்கிற வேண்டியான. புரியுதுங்களா? என்ன கான்ட்ராவர்சி வருது பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, நீ எல்லாம் ஒன்றும் குருவே தேவையில்லை, நீயா உட்காந்து தியானம் பண்ணி நீயா கண்ணை மூடி நீயா கண்டுபிடிச்சிக்கணுங்கிறார். அதை சொல்கிறது யார்? குருவாக இருந்தானே சொல்கிறாரு அவர். இப்போ இதை எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு? இப்போ அதுக்கும் ஒரு குரு தேவை இருக்கா இல்லையா? அதனால் அது மட்டும் இல்லை, தத்துவத்தை புரிந்து கொள்ள, வேதாந்த ஞானத்தை புரிந்து கொள்ள குரு கட்டாயம் தேவை. அதாவது குரு சாஸ்திரத்திடம் இருந்துதான் இந்த ஞானத்தை பெற வேண்டும். இது ஒன்று. இப்போ ரெண்டாவது கேள்வி, எப்படிப்பட்டவனாக இருந்து நாம் பெற வேண்டும்? இங்கே ரெண்டு சொல்ல போகிறார். கேட்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குருவிடம் கேட்க வேண்டும். ரெண்டு இருக்குது இந்த ஸ்லோகத்தில், ரெண்டு வருது. கேட்கக்கூடிய சிஷ்யன் எப்படிப்பட்டவனாக இருந்து இந்த ஞானத்தை கேட்க வேண்டும், யாரிடம், எப்படிப்பட்ட குருவிடம் கேட்க வேண்டும். ரெண்டையும் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நிறைய விஷயம் இந்த ஸ்லோகத்தில் வருது. எப்படிப்பட்டவனாக இருந்து பெற வேண்டும்னா, கேட்டு யாசித்து பெற வேண்டும். குருட்ட போய் கேட்டு யாசித்து பெற வேண்டும். நசிகேதன் என்ன பண்ணான்? யமதர்மராஜாட்ட போய் எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள்னு கேட்குறான், கெஞ்சி கேட்குறான், யாசித்து கேட்குறான். அவர் உனக்கு இதெல்லாம் தர்றேன் அதெல்லாம் தர்றேங்கிறாரு. பாருங்கள், இங்கே அந்த நசிகேதன் கதையில் கூட முதல்ல சொன்னதுக்கு ஒரு முக்கியத்துவம் தெரியும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவன் 3 வரம் கேட்கும்போது முதல்ல 2 வரத்தை கேட்டுருவான். அந்த ஏன்னா அவன் அப்பாவுக்காகவும் அதுக்காக கேட்டுட்டு இறந்த பிறகு நான் என்ன ஆவேன்னு கேட்குறான். இந்த ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். இதே ஞானம், ஆத்ம ஞானம். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த கேள்வியெல்லாம் வேணாம், நீ வேறு கேள்வி வேணும், வேற வரம் கேளுன்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்லி எனக்கு அதுதான் வேணுங்கிறான். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு நிறைய ஆயுள் தர்றேங்கிறார். எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்லு. ஏன்னு சொன்னால், ஆயுள் தந்தால் இறப்பனா இறக்க மாட்டேனா? 10,000 கோடி வருஷம் தர்றாரு. 10,000 கோடி வருஷத்துக்கு பிறகு நான் இருப்பனா இருக்க மாட்டேனா? அதை சொல்லுங்கிறான். அதே இந்த ஞானம். அப்போ அதை ஆயுளை விட உயர்ந்தது எது? இந்த ஞானம். அதை கேட்குறான். இல்லை, உனக்கு ஆடல் பாடல் இந்திர பதவி சொர்க்கலோகம் அது இது எல்லாம் தர்றேங்கிறார். அது 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 இருந்தால் எனக்கு சாவு வருமா வராதான்னு இருக்கிறான். அதை சொல்லுங்கள் முதல்ல. இந்த ஆத்மா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தையும் விட உயர்ந்ததுங்கிற நசிகேதன் கேள்வியிலே வருது. இங்கே பகவான் மட்டும் இல்லை, கடோபனிஷத்தில் யமதர்மராஜாட்ட போய் நசிகேதன் கேட்கும் பொழுது அதை தர்றேன் இதை தர்றேன், எது பண்ணு அது பண்ணு, நீண்ட ஆயுள் தர்றேங்கிறார். எது வந்தாலும் மரணம் வருமா வராதா, ஆத்மா என்ன ஆகும் அதை சொல்லுங்கிற பாவனையில் அந்த அர்த்தத்தில் அவன் கேள்வி கேட்குறான். உயர்ந்ததுன்னு அங்கேயும் அர்த்தம் ஆயிடுச்சா? இங்கேயும் அவன் கேட்டுத்தான் பெறுகிறான். அதனால் யாசித்து கேட்டு இந்த ஞானத்தை பெற வேண்டும். எப்படிப்பட்டவனாக இருந்து பெற வேண்டும்னா, பக்குவப்பட்டவனாக இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை சொல்ல போகிறாரு. பக்குவம் இல்லாமல் கேட்டால் அது புரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், எனக்கு தீட்சை கொடுங்க, மந்திர தீட்சை கொடுங்கன்னு கேட்டானா. மந்திரோபதேசமின்னு குருட்ட போய் அவர் என்ன சொன்னாரா, இல்லைப்பா உனக்கு நல்லா அவனுக்கு ரொம்ப கெட்ட பழக்கம் இருந்திருக்கு, ரொம்ப மோசமான குணம் இருந்திருக்கு, ரொம்ப தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நீ நல்லா சிலதெல்லாம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன். இல்லை எனக்கு உடனே கொடுத்துட்டான்னு வம்பு பண்ணியிருக்கான். குரு என்ன பண்ண, சரி வாப்பான்னு கூப்பிட்டு போனாரான். கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப அழுக்கு தட்டு, வெறும் தூசி துப்பட்டையமாக இருக்குது, அதை எடுத்து வச்சு இதில் எனக்கு சாதத்தை போடுப்பான்னாரான். என்ன உங்களுக்கு என்ன குருவே, இது யோசிக்க மாட்டீங்களா? இதில் போட்டால் இது பூரா அழுக்காயிருமா இல்லையா? எது அழுக்கு தட்டில் போய் சாப்பாடை போட சொல்கிறீங்களே,
அழுக்கு தட்டில் சாப்பாடு போட்டால் சாப்பாடு அழுக்காயிருமா இல்லையான்னு கேட்குறான். அப்போ அழுக்கு தட்டில் போட்டால் சாப்பாடு அழுக்கும்ல, அழுக்கு மனசுக்குள்ளே மந்திரத்தை போட்டால் மந்திரம் அழுக்காயிருப்பான். அதனால் இப்போதைக்கு உனக்கு உபதேசம் வேணான்னாரான். அது மாதிரி இந்த ஞானத்தை பெறுவதற்கு மனசு நிறையா பக்குவப்பட தேவை இருக்காது. எப்படி பக்குவம் கிடைக்குங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்து குருவிடம் செல்ல வேண்டும் சொல்லி முதல் வரியில் குருவினுடைய லட்சணத்தை சொல்லப் போகின்றார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இங்கே 3 சொல்ல போகிறாரு. அந்த 3க்கு தனித்தனியாக விளக்கம் இருக்குது. சேவையா, சேவை செய்து, தத்வித்தி அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், பணிவுடன் அவரை நமஸ்காரம் செய்து, பணிவு முதல்ல வேணுங்கிறார். சேவை செய்ய வேண்டும்ங்கிறார், கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறார். இப்படி குருவினுடைய லட்சணத்தை இந்த 3 வார்த்தையில் விரைக்கிறார். அதாவது பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான் 3 வார்த்தை சொல்லியிருக்கார். இதெல்லாம் நீ பண்ணி தத்வித்தி இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்னு சொல்லி முதல் வரியில் சொல்கிறார். இந்த 3 வார்த்தைக்கு சிஷ்யனுடைய லட்சணம் வருது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்குது. அந்த ஒவ்வொரு வார்த்தையத்தையும் விளக்கத்தையும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.